ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விலாக் தான். எப்படின்னா, சென்னையில் செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பெஞ்ச மழை, அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா மேகம் வந்து அப்படியே கருக்க ஆரம்பிச்சுது. அப்படியே மேகம் கருக்க நான் அதை அப்படியே வீடியோ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருட்டிட்டு வந்ததுங்க. லேசாக அப்படியே மழை தூர ஆரம்பிச்சுது. அதுதான் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, லைட்டாக தூர ஆரம்பிச்சுது. அதை அப்படியே நாங்கள் ரசிச்சுட்டே, நாங்கள் ஃபேமிலியாக, என் பொண்ணு, நாங்கள் அப்படியே ரசிச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், மேகம் எவ்வளோ அழகாக அப்படியே விரிச்சிட்டு வந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சுதுங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை. இந்த மழையில் தாங்க எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. எவ்வளோ வெயில் அடிச்சிருந்தது, எப்படா மழை வருமோ, பூமி எப்போ சில்லுன்னு ஆகுமோ. எங்கள் வீடெலாம் ரொம்ப அனலுங்க, தாங்கவே முடியல. ஏசிலாம் இல்லை, ஆனால் அனல் தாங்க முடியல. காற்று இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எங்களுக்கு. அப்போ தான் நான் உண்மையாக ஏதோ என்னுடைய கஷ்டத்தை யோசிச்சுட்டு நான் இதை பார்த்து அப்படியே ரசித்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. கஷ்டம் உள்ளே இருந்தது, ஆனால் இந்த இயற்கையை பார்த்து நான் ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வெயிலே அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா, மழை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. அதே மாதிரி எப்பவுமே மழை பெஞ்சு இந்த மாதிரி தண்ணி ஓடிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டமும் இருக்குது, இன்பமும் இருக்குது. இன்பம் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு, கஷ்டம் இருந்தால் தானேங்க நம்மளுக்கு இன்பம் எதுன்னே தெரியும். இன்பமே இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒரு இன்பம் வந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு தெளிவும் இருக்காது இல்லைங்க, ஒரு சந்தோஷம் இருக்காது. கஷ்டப்பட்டுட்ட பிறகு அந்த இன்பம் வந்தால் தான் அது இன்பம் இல்லை. இன்றைக்கி நான் உணர்ந்தேங்க, அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா மழைக்கு சூடாக பிரியாணி வாங்கிட்டு வந்தார். நாங்கள் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அந்த டே எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. அதுதான் இந்த விலாகில் சொல்கிறேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.